ஒரு காலத்தில் சிண்ட்ரெல்லா என்ற அன்பான சிறுமி தனது தந்தை, சித்தி மற்றும் 2 மாற்றாந்தாய் சகோதரிகளுடன் வசித்து வந்தாள். தந்தை இறந்த பிறகு அவளது சித்தி அவளை ஒரு வேலைக்காரியைப் போல நடத்தினாள். அவளை எப்போதும் வீட்டை சுத்தம் செய்யவும் சமைக்கவும் கட்டாயப்படுத்தினாள். அரசரின் விருந்து. ஒரு நாள் அந்த நாட்டு இளவரசருக்கு திருமணம் செய்ய வேண்டி நாட்டிலுள்ள அனைத்து பெண்களையும் ஒரு பிரம்மாண்டமான நடன விருந்துக்கு ராயல் பால் அரசர் அழைத்தார். சிண்ட்ரெல்லாவின் சகோதரிகள் அழகிய ஆடைகளை அணிந்து கிளம்பினர். ஆனால் சிண்ட்ரெல்லாவை மட்டும் வீட்டில் வேலை செய்யச் சொல்லிவிட்டு சென்றுவிட்டனர். தனிமையில் அழுது கொண்டிருந்த சிண்ட்ரெல்லா முன் ஒரு மந்திர தேவதை தோன்றினாள். அந்த தேவதை ஒரு பூசணிக்காயை அழகிய ரதமாகவும், சுண்டெலிகளை குதிரைகளாகவும், சிண்ட்ரெல்லாவின் கந்தல் துணிகளை மின்னும் அழகிய ஆடையாகவும் மாற்றினாள். அவளுக்கு ஒரு ஜோடி படிக காலணிகளை கிளாஸ் ஸ்லிப்பர்ஸ் வழங்கினாள். இந்த மந்திரம் நள்ளிரவு 12 மணி வரை மட்டுமே நீடிக்கும், அதற்குள் நீ வீடு திரும்ப வேண்டும். விருந்தில் சிண்ட்ரெல்லாவை கண்ட இளவரசன் அவளது அழகிலும் குணத்திலும்